அதான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு வந்தோம். வெரி குட் ஃபிலிம். நல்ல ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. வி ஆல் என்ஜாய்ட் இட். என்ன படத்துல சொல்லிருக்காங்க? என்ன ஸ்பெஷல் இந்த படத்தில் படத்துல? வந்துட்டு தமிழ்ன்றது அது பொதுவான இது. அண்ட் ஒரே வானம் ஒரே பூமின்ற மாதிரி எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். நம்ம சொசைட்டியில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்ற ஒரு கருத்தை வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸை வந்து காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பிரிஞ்சு எல்லாமே ஹியூமன்ஸ் தான். எல்லாருமே நம்ம வந்துட்டு ஒத்துமையாக இருக்கணுன்றதை நம்ம கற்றுக்கணும். லாங்குவேஜ் எல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். ஸோ லாங்குவேஜை வந்து நம்ம ஒரு பேரியராக எடுத்துக்க கூடாது. ஸோ வி ஷுட் ஆல் பி யுனைடெட். அதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்ட்ரஸ்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எனக்கு சசிகுமாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சசிகுமார் ஃபிலிம்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அந்த சின்ன பையன் நல்லா நடித்தான், அந்த பெரிய பையனும் நல்லா நடித்தான், அந்த ஃபேமிலி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிம்ரனும் நல்லா இருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தாங்க. சசிகுமார் ஃபிலிமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்டர் சின்ன பையனாக இருக்கிறாரு, ரொம்ப நல்லா எடுத்துருக்கிறாரு. வெரி நைஸ், வெரி குட். மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த என்னன்னா அந்த யார் அந்த கல்பிரிட்டுன்னு காமிச்சிருக்கலாமோ என்னமோன்னு ஒரு தோணுச்சு. அந்த பாம்பிளாஸ்ட் பண்ணது அது இன்னும் எலாங்கேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கதைக்கு. பட் ஸ்டிக் அந்த தீம் வந்துட்டு மெயினாக யூனிட்டி அது காமிக்கணும்னு இருந்தாங்க. எனிவே ஐ லைக் தட் தீம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு த சொசைட்டி அண்ட் ஃபீல் குட் ஃபிலிம்.